நம்ம கூகுள்ல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து சர்ச் பண்ணோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரிசல்ட் வரைக்கும் தான் காட்டும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி 13 வரைக்கும் காட்டும். அதுக்கு மேல போச்சுன்னா, நமக்கு வந்து இந்த மாரி பேஜினேஷன் குடுத்துரும். நம்ம அடுத்த பேஜஸ பார்க்கணும்னா, 2ண்ட் பேஜ், 3 பேஜ்ன்னு தான் போற மாரி இருக்கும். எஸ்இஓ ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பெரிய தலைவலியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரோம்ல, எட்ஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 100 சர்ச் ரிசல்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டிங்ஸ் குடுத்துருந்தாங்க. நம்ம அந்த செட்டிங்ஸ மாத்துனாலே வந்து, நமக்கு வந்து இங்க ஒரே பேஜ்ல வந்து 100 சர்ச் ரிசல்ட் வரைக்கும் காட்டும். இப்ப அந்த மாரி செட்டிங்ஸ் எதுவும் கிடையாது. இப்ப வந்து நம்ம சர்ச் பண்ணோம்னா, நம்ம இந்த மாரி ஒவ்வொரு பேஜினேஷனா தான் போற மாரி இருக்கும். வேற பேஜ்க்கு போற மாரி இருந்தா. ஸோ இந்த வீடியோல எப்படி வந்து 100 சர்ச் ரிசல்ட்ட நம்ம கொண்டு வரது கூகுள்ல சர்ச் பண்ணி அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற இந்த எக்ஸ்டென்ஷன வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. 100 சர்ச் ரிசல்ட் எக்ஸ்டென்ஷன்னு கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டா வர லிங்க்க வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷன வந்து இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். நான் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் எக்ஸ்டென்ஷன்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணி நீங்க இந்த எக்ஸ்டென்ஷன வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்டென்ஷன வந்து ஆக்டிவேட் பண்றேன். இப்ப நான் உதாரணத்துக்கு பிசிவெப்ன்னு சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணிட்டு இப்ப எனக்கு 10 ரிசல்ட் தான் காட்டுது. 10, 13 ரிசல்ட் தான் காட்டுது. இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த எக்ஸ்டென்ஷன வந்து கிளிக் பண்றேன். ஜஸ்ட் வந்து இந்த இந்த ஐகான வந்து கிளிக் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்டென்ஷன மட்டும் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணதோன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த பேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருச்சு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஷோ ஆகுது. ஒரே பேஜ்ல எனக்கு 100 வரைக்கும் சர்ச் ரிசல்ட் வந்து ஷோ ஆகுது. அடுத்து 2ண்ட் பேஜ் போனோம்னா, அடுத்த 100 வந்து அடுத்த பேஜ்ல வந்து ஷோ ஆகும். ஸோ எஸ்இஓ ஒர்க் பண்றவங்களுக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப முன்ன மாரி வந்து செட்டிங்ஸ்ல போய் நம்மளால வந்து மாத்த முடியாது. நீங்க உங்களோட சர்ச் வந்து 100 ரிசல்ட் வரைக்கும் வரணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த பிளகின வந்து யூஸ் பண்ணிக்கங்க. இது எட்ஜ்லயும் சப்போர்ட் ஆகும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குரோம்லயும் சப்போர்ட் ஆகும்.